வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? இப்போ நம்ம பார்க்க போற படம் பராசக்தி. 2 மணி நேரம் 43 நிமிஷங்கள் டியூரேஷன்ல UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா படம். சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் GV பிரகாஷ்குமார் இசையில உருவான படம் இது. தன் மொழி, தன் அடையாளம், தன் உரிமை காக்கன்னு ஒரு இளைஞன் சீறி எழுந்து எழுச்சியை உருவாக்குற 1960களின் போராட்ட கதை தான் பராசக்தி. தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு காலத்தில் மக்கள் சந்தித்த அவமதிப்புகள், அரசு அடக்குமுறைகள், அதுக்கு எதிராக இளைஞர்கள் எழுப்பும் மொழி புரட்சி தான் கதையின் மையம். சிவகார்த்திகேயனுடைய செழியன் கதாபாத்திரம் ஒரு சாதாரண இளைஞனா, கல்லூரி மாணவனா இருந்து ஒரு போராளியா மாறுற பயணம் தான் இந்த படம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வாய்ஸ் ஓவரில் மொழிக்காக எவனாவது உயிர் கொடுப்பானான்னு கேட்குறீங்களா? மொழின்னா வெறும் சத்தமும் எழுத்தும் மட்டும் இல்லை, அது ஒரு இனத்தோட மூச்சு காத்து, அடையாளம்னு சொல்லி ஸ்காட்லாண்டையும் பாகிஸ்தானையும் உதாரணம் காட்டி நாம இப்போ விழிச்சிக்கலன்னா தமிழ் இனமும் ஆபத்தை சந்திக்கும்ன்ற கருத்தோட தொடங்குது படம். படம் ஆரம்பிக்கிற முதல் 10 நிமிஷங்கள்லேயே 1959 காலத்தின் தமிழ்நாட்டை கண் முன்னாடி கொண்டு வந்துடுறது மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் மற்றும் விஷுவல் டோன் மிக தத்ரூபமா சூப்பரா இருக்கு. ரயில் தண்டவாளத்தில் நின்று ரயிலை மறிக்கிற நிழல் உருவத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வர்ற ஹீரோ அறிமுகம் மாசாவும் உணர்ச்சியோடும் ஒரு போராளியின் தீவிரத்தை காட்டுது. ரயில்வே வேலைவாய்ப்பு விளம்பரம் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல மட்டுமே வந்ததுனால கொதிப்படைகிற தமிழ் மாணவர்கள் ரயிலை மறிச்சு தீ வைக்கிறாங்க. அவங்கள ஒடுக்க மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகளும், அதுக்கு சில அரசியல்வாதிகள் துணை போறதும், பலர் எதிர்த்து குரல் கொடுக்கறதும்னு தீப்பிழம்பின் உஷ்ணம் ஒரு புறம், வசனங்களின் உஷ்ணம் மறுபுறம்னு அக்னி பிழம்பா வெடிக்கிற முதல் பாதி திரைக்கதையில இந்த ரணகலத்திலையும் கிளுகிழுப்பான்ற மாதிரி ஹிந்தி சொல்லித்தர்ற டீச்சருக்கும் நாயகனுக்கும் இடையில ரொமான்ஸும் மெல்லிய இழையா ஓடுது. டூயட்டோடு தொடங்குற 2வது பாதியில கொஞ்சம் காதல், கொஞ்சம் தம்பி சென்டிமெண்ட், நிறைய வன்முறைன்னு போகிற திரைக்கதையில மத்திய அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் விறுவிறுப்பை கூட்டியிருக்கு. சில இடங்கள்ல அரசியல் வசனங்கள் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால மாஸ் ஆடியன்ஸுக்கு சில காட்சிகள் புரிய சிரமமா இருக்கலாம். சில வசனங்கள் படத்துக்கு சவாலா அமைஞ்சிருக்கு. குறிப்பா, அம்மா நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கு இல்லை, திருப்பி அடிக்கணும், வரலாறு படைக்கணும் போன்ற வசனங்களும் மொழி பற்று இருக்கலாம்ப்பா, ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது மொழி வெறின்னு சொல்ல சார், நாங்க தமிழை மொழியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க தான் அது வெறியா மாத்திக்கிட்டு இருக்காங்கன்ற வசனமும், அவங்கெல்லாம் டெல்லி அரசியல்வாதிங்க, இப்போதைக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் நம்பாதீங்கன்ற வசனத்தையும் சொல்லலாம். இது தவிர பல இடங்களில் பீப் போட்டு சில வார்த்தைகளை மறைச்சிருந்தாலும் எளிதா யூகிக்கும்படி தான் இருக்கு. நீதி பரவட்டும்ன்ற வாசகமும் புறநானூறு படைன்றதும் எழுச்சிக்கு எழில் கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். படத்துல ரயில் ஒரு கதாபாத்திரமாவே மாறி ஆரம்பம் முதல் கடைசி காட்சி வரை கதையோடு சேர்ந்தே பயணிச்சிருக்கிறது சிறப்பு. ஒரு நீளமான டிஸ்க்ளைமரோட படம் தொடங்கினாலும் படத்துல வர்ற அநேக முக்கிய அரசியல் கதாபாத்திரங்களும் வசனங்களும் நேரடியா மக்களை சென்றடையும் வகையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா சில எமோஷனல் கனெக்ட் வர்ற இடங்கள்ல சுதா கொங்கரா நம்மள மனசை உலுக்க செஞ்சிருக்காங்க. சுதா கொங்கராவோட இந்த படைப்பு இறுதி சுற்று மாதிரி கமர்ஷியல் எமோஷனல் டிராமா இல்லை, சூரரை போற்று மாதிரி ஒரு சமூகத்துக்கான உற்சாக குரல். பாலிடிக்ஸை சினிமாவா மாத்துறதுல சுதா கொங்கரா தன்னை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவையான மொழிப்பற்றை எடுத்து சொல்ற அரசியல் தோய்ந்த கதையை இன்றைய சூழல்ல துணிச்சலா கையாண்ட இயக்குனரை பாராட்டலாம். சிவகார்த்திகேயனுக்கு கேரியர் டர்னிங் பர்ஃபார்மன்ஸ். காமெடி இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, மாஸ் பஞ்ச் இல்லை, ஆனா கண்கள்ல கோபம், குரல்ல வேதனைன்னு ஒரு சீரியஸ் ஆக்டரா மாறி நிற்கிறார். இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன சீண்டல்கள், காமெடின்னு தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்கார். கிளைமேக்ஸில் அவர் பேசுகிற மொழி மற்றும் அடையாளம் பற்றிய வசனம் ரொம்ப பவர்ஃபுல். ஸ்ரீலீலா ஒரு அழகான தெலுங்கு பெண்ணா முதல் பாதியில் குறும்புத்தனத்தோட வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணியிருந்தாலும் பெருசா கிளாமர் டான்ஸ்ன்னு எல்லாம் இல்லாமல் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருக்கிற ஒரு எம்பியின் மகளா பயத்தையும் துணிவையும் அழகாக காட்டியிருக்காங்க. ரவி மோகன் ஒரு கேசிபியா அரசாங்கத்தின் முகமா கோட் சூட்ல மிடுக்கா இறுக்கமான முகத்தோட கூர்ந்த பார்வையோட அழுத்தமாக நடிச்சிருக்கார். அதர்வா தன்னுடைய தோற்றத்தாலையும் துடிப்பான நடிப்பாலையும் ஒரு போராளியாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இளைஞர் இயக்கத்தின் உற்சாக முகமா நல்ல இம்பாக்ட். ரவி கே சந்திரனின் கேமரா 1960களின் சென்னை ஸ்ட்ரீட்ஸ், ப்ரொட்டஸ்ட் மார்ச்சஸ், போலீஸ் வயலன்ஸ் எல்லாத்தையும் ரியலாக ஃபீல் பண்ண வைக்குது. பாடல் காட்சிகளில் கலரிங்கும் லைட்டிங்கும் அருமை. GV பிரகாஷ் இசையில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு. ப்ரொட்டஸ்ட் சீன்ஸில் மியூசிக் கூஸ் பம்ப்ஸை கொடுக்குது. பாடல்கள் இனிமை. சதீஷ் சூர்யாவின் படத்தொகுப்பில் 2வது பாதி திரைக்கதை கொஞ்சம் மெதுவாக நகர்ந்தாலும் சொல்ல வந்த கருத்துக்கு இடையூறாக இல்லாமல் இருக்கு. மொத்தத்தில் பராசக்தி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி இல்லை, இது ஒரு சினிமேட்டிக் ப்ரொட்டஸ்ட். மாஸ் ஆடியன்ஸுக்கு அவ்வளவு ஈஸி இல்லை, ஆனால் அர்த்தமுள்ள அழுத்தமான துணிச்சலான படம். பராசக்தி பரவட்டும் மொழிப்போர் தீ. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.